இத்தனை ஆண்டுகள்ல நம்ம கிறிஸ்துவ ஜனம் எவ்வளவு நினைக்கிறீங்க? அவன் எத்தனையோ வருடம் அதுக்குள்ளேயே கோடி மாத்திட்டான். இந்த சுதந்திரம் என்ற 62 ஆண்டுகளுக்கு நீங்களும் நானும் நம்ம செஞ்ச வேலை எத்தனை தெரியுங்களா? இப்ப 3 கோடி தான். எத்தனை ரைஸ் ஆயிருக்குங்க? முடிஞ்சிருக்குது. அதுவும் எப்படியோ இப்படி இந்த மாதிரி எங்கெங்கயோ கோட்டங்களை கிராமங்கள்ல மனிதர்களை மாத்தி இருக்கிறாங்க. அவ்வளவுதான் கர்த்தருக்குள்ள கொண்டு. அப்ப அந்த 1/2 கோடியிலையும் கூட கணக்கெடுத்தாங்களாமா. 1/3 மறைமுக கிறிஸ்தவர்களாமா. ஆனா கணவனுக்கு தெரியாம மனைவிக்கு தெரியாம கணவன் பைபிள் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த ஒரு 1/3 அதுல ஹாஃப் ஆஃப் தி திங் கிறிஸ்துவுக்குள்ள கன்வெர்ட் ஆயிடுச்சு. சோ இது இப்படி ஒரு கணக்கு எடுத்திருப்பாங்க. அப்ப 1/2 கோடி ஜனங்களால மாற்ற முடிச்சதுக்கு நோக்கம் என்ன தெரியுங்களா? தான் உண்டு தான் வேலை உண்டுங்கிற மாதிரி நாம கோயிலுக்கு போக வேண்டியது, திரும்பி வர வேண்டியது, நல்லா சாப்பிடுவோம், தூங்குவோம், முடிஞ்சு. கர்த்தருக்கு என்ற ஒரு காரியத்தை செய்யல. அப்ப கர்த்தர் ஒரு நன்மையும் செய்ய முடியாது. எப்ப நீங்க கர்த்தர் நமக்கு ஒரு நன்மையை செய்யணும்னு நினைக்கிறீங்க, கர்த்தருக்காக நீங்க ஏதாவது செய்யணும். ஏன்னா நாம செய்ய நினைக்காம அவர் நமக்கு செய்ய மாட்டார். இது உண்மை. ஆகதான் அந்த ஸ்திரீ தன்னை தாழ்த்தினா. உன்னுடைய பிள்ளைகள் சாப்பிட அந்த எச்சி துணிக்க அந்த டேபிள்ல இருந்து கீழே விழும்போது இந்த நாய்க்குட்டி திங்காதான் கேட்டா, என்னைக்கு இவளை தன்னை தாழ்த்த தெரிஞ்சதோ அவர் விடுதலை ஆயிடுவான்னு இயேசு கிறிஸ்துக்கு நல்லா தெரியும். அதனாலதான் சொன்னாரு, வார்த்தையை நிறுத்தான். என் வார்த்தைன்னு அவர் சொல்லல, உன் வார்த்தை. இன்னைக்கு நீங்க அநேகருக்கு தேவனுடைய வார்த்தையை பத்தி சொல்லுங்க, உங்களை தாழ்த்துங்க, சத்தியத்தை குறித்து பேசி பாருங்க. கர்த்தர் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு விடுதலை, எந்த தடையும் கிடையாது. நீ கர்த்தருடைய வார்த்தையை பேசிக்கொண்டு இருக்கும்போது உன் பாடுகள், பில்லி, சூரிய மந்திர கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படும். ஏன்னா பிசாசு நல்லா தெரிஞ்சு போயிடுச்சு. ஓ, இனி இவன் வேதத்தை பேச ஆரம்பிச்சுட்டா, இவங்கிட்ட இருந்தா நமக்கு பருப்பு. ஆகவே உங்களை விட்டு அவன் விலகி போவான். பாருங்க, இந்த இடத்துல அந்த தாழ்த்துறத பக்கத்துல ஒரு குழந்தை இருந்துதா? வேதத்தின் அடிப்படையில் அந்த அம்மா தன்னை தாழ்த்தும் பொழுது பிசாசு பிடித்திருந்த அந்த பெண் குழந்தை அம்மா பக்கத்திலே இருந்துச்சு? இல்ல. வீட்டுக்கு போய் பார்க்கும் பொழுது அப்படின்னா அந்த பொண்ணு அங்க இருக்கிறா, இந்த அம்மா இங்க இயேசுகிட்ட இருக்கிறா. இன்னைக்கு நீங்க, ஆனா உங்களை சார்ந்த குடும்பம் எங்கேயோ வெளியே இருக்கலாம். நீங்க இங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு இந்த இடத்துல உட்கார்ந்தா இயேசுவை பொழுது உங்க வீட்டுல இருக்கிற கட்டுகள், உங்களுடைய தொழிலில் கட்டுகள், பிள்ளைகள் மேல இருக்கிற கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படும். கர்த்தர் அப்பேற்பட்ட ஒரு வல்ல தெய்வத்தை நாம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இரண்டாவதாக புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரத்துல 26வது வசனம், பேஜ் நம்பர் 54. மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல். வசனம் எடுத்துட்டீங்களா? மார்க் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 26. மார்க் சாப்டர் 5 version 26. அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளெல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சுஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கிக் கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவருக்கு முன்பாக வந்து விழுந்து உண்மையை எல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். நல்ல பலமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. நீ சொல்ல சொல்ல உன்னுடைய எல்லா நரம்புகள் அதிர போகுது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.
இந்த இடத்துல நீங்க யாரும் உங்களுக்கு சுகம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு மனிதன் ஏதோ சுகம் கொடுக்க போறான்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. இல்லவே இல்லை. நீங்க உங்க வாயின் மூலமாவே நீங்க சுகமாய் போக போறீங்க. பிரைஸ்லாம் சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதுவரை உங்க வாழ்க்கையில் இருந்த தடைகள் உடைக்கப்படும். இன்னைக்கு அந்த நாள் குறிக்கப்பட்டாச்சு. ஹல்லேலூயா. இப்ப இந்த இடத்துல பாருங்க, அநேக வைத்தியர்களால் வேதத்துல ஒவ்வொரு வார்த்தையும் நாம தியானிக்கணும். அநேக வைத்தியர்களால், ஏதோ ஒரு வைத்தியர்கிட்ட சொல்லிட்டு வரல, அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும், இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப முக்கியங்க, சற்றாகிலும் என்று சொல்லப்பட்டிருக்குது. அங்க என்ன சொல்லலைங்க, ஏதோ பாதி குணமாயிட்டு பாதி மட்டும் அந்த அம்மாவுக்கு இருந்ததுன்னு சொல்லல, கொஞ்சம் கூட குணமாகல. ஆனா அந்த அம்மாவுக்கு இருந்த ஆஸ்திகள் எல்லாம் செலவழிந்து விட்டது. இனி அந்த அம்மாவுக்கு செலவு பண்ண ஒண்ணும் வழி இல்ல. இப்படி ஒரு சூழ்நிலையில தான் அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, பெரும்பாடுன்னா உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? எத்தனை பேருக்கு பெரும்பாடுனா தெரியும்? பெரும்பாடுங்கிறது தெரிஞ்சவங்க கை தூக்குங்க, தெரியாதவங்க தெரிஞ்ச கீழே போடுங்க, தெரியாதவங்க தூக்குங்க. பெரும்பாடுனா என்ன? பெண்கள் எத்தனை பேருக்கு தெரியும் பெரும்பாடுனா? தெரியாதவங்க கை தூக்குங்க, அப்பதான் என்னால விளக்கம் கொடுக்க முடியும். பெரும்பாடு, ஏன்னா எத்தனையோ வருஷம் பைபிள் படிச்சிருக்கிறீங்க. பெரும்பாடுதான் உதிரப்போக்கு தான் பெரும்பாடு. இந்த வியாதி பெண்களுக்கு தெரியும். அப்பேற்பட்ட வியாதியில ஒரு பெண்ணுடைய சரீரம் எவ்வளவு பலவீனமா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அது எத்தனையோ ஆண்டுகள் அந்த பெண்மணி அந்த உதிரப்போக்கினால ஒரு மூலையில உட்கார்ந்து எழுந்தும் கூட நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையில தனக்கு உண்டான எல்லாவற்றையும் செலவழித்து பலவீனப்பட்டு என்ன பண்றதுன்னு தெரியாத நேரத்துலதான் இயேசு என்று ஒருவரை அறிந்து அவர் இந்த ஊருக்கு வரப்போறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு மூலையை உட்கார்ந்து எப்ப வருவார் என்று ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கிற நேரம் ஒரு பாடு கூட்டம் நெருக்கி வந்துட்டு இருக்குது. அந்த இடத்துல இயேசுவை பத்திரமா அழைச்சிட்டு வராங்க. அப்போஸ்தலர்கள் சுத்திலும் வராங்க. ஒரு 10 பேர் என்ன பண்றாங்க, இயேசுவை அழைச்சு பிடிச்சு கூட்டிட்டு வராங்க. கூட்டமா முன்னாடி போகுது, பின்னாடி போகுது. அவரை ஒருத்தர் பாக்குறாங்க, பேசுறாங்க, பிடிக்கிறாங்க. இப்படியே கூட்டம் நெருக்கி கொண்டு போகுது. இயேசுவை அத்தனை பேர் அணைச்சு பிடிக்கிறாங்க. ஏன்னா யார் அவரை துணியை பிடிச்சி இழுத்துறக்கூடாதுன்னு சொல்லி. இப்ப இந்த ஸ்திரீ, அந்த காலத்துல இஸ்ரேல் ஜனங்கள் யூத காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பெண்கள் ஆண்கள் மத்தியில வரக்கூடாது. ஆண்கள் இருக்கிற இடத்துல பெண்கள் உட்கார்ந்து நேருக்கு நேர் பேசக்கூடாது. பல கட்டுப்பாடு உள்ள ஒரு தேசமா இருந்ததுனால அந்த ஸ்திரீ ஆண்கள் மத்தியில போக கூடாதபடி இருந்தது. இப்ப யோசிக்கிறா, எப்படியாவது நான் இயேசுவை தொட வேண்டும். இப்ப இயேசு கிட்ட பேசணும்னு நினைச்ச பொம்பளைக்கு இப்ப சிந்தனை மாறிவிட்டது. என்ன, அவரை எப்படியாவது நான் தொட வேண்டும். கடைசியில யோசிக்கிறா, இப்ப அவரையும் தொட முடியாதாட்டு இருக்குது. எப்படியா காத்து வாக்குல அந்த துணிக்கு நினைச்சிருந்தா அந்த துணியவாது தொட்டு பார்க்கலாம், அவருடைய ஆணையாவது நான் தொட்டுப்பார். இப்ப அந்த அம்மாவுடைய முயற்சி கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாகுது. ஏன், முதல்ல பேசலாம் நினைச்சோம், கூட்டம் நெருக்கி கொண்டு வருது. அடுத்ததாக தொற்றலாம் நினைச்சோம், இப்ப அவரை தொட முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா அவர் ஆணா இருக்கிறார். யூதர்களுக்குள்ள அப்படி ஒரு வழக்கம் கிடையாது. சரி, அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சமாவது அவருடைய ஆடையாவது நம்ம தொட்டுடுவோம்னு சொல்லி அந்த அம்மா எடுத்த முயற்சி தான். ஆடையை தொடுவதற்கு நல்லா தெரிஞ்சுங்க. அந்த ஆடையை தொடுதுன்னா அந்த அம்மா எந்த ஆடையில எந்த இடத்த தொட்டாங்க தெரியுங்களா? கால் நுனியில தொங்கிட்டு இருக்கிற அந்த சால்வையை தான் அந்த அம்மா தொட முடிஞ்சது. ஏன்னா அந்த அம்மாவால் எந்திரிச்சு நடக்க முடியல, தன்னை தாழ்த்திற ஒரு காரியம். அந்த அம்மா போய் அந்த ஆடையை தொட்டாங்க, உடனே குணமடைந்ததுன்னு வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா சொல்லுவோமா? இந்த இடத்துலயே நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேளுங்க. இந்த அம்மா இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து தன்னுடைய குறைகளை சொன்னாங்களா? சொல்லவே இல்லை. இயேசு கிறிஸ்து இந்த அம்மாவுடைய குறையை கண்டாரா? காணவே இல்லை. ரெண்டுமே இல்லை. ரெண்டு பக்கமும் நடக்காத ஒரு சமாச்சாரம். இப்ப இந்த அம்மாக்குள்ள இருந்த விசுவாசம் ஒன்று மாத்திரமே அந்த ஆடையை தொட்டப்படுது. ஆடையை தொட்டவுடன் என்ன வாசிங்க அந்த வசனத்தை? உடனே சொல்லுங்க பார்க்கலாம். உடனே. ஏன் உடனே அந்த இடத்துல வாரியை ஆட் பண்ணிருக்காங்க தெரியுங்களா? கொஞ்ச நாள் கழிச்சு குணமாச்சுங்கிறதெல்லாம் கிடையாது. அவள் எந்த நிமிஷம் அவள் தொட்டாலோ உடனே அவள் குணமடைந்தாள். குணமடைந்தவுடன் அவள் தண்ணில் இருக்கிற பலவீனம் நீங்கி விட்டதை அவள் உணர்ந்தாள். இப்ப பாருங்க, ஆல்ரெடி இயேசு கிறிஸ்துவை கட்டி பிடிச்சும் தொட்டு அடைஞ்சிட்டும் எல்லாரும் வந்துகிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில தான் இயேசு திரும்பி பார்த்து என்ன கேட்டாங்க? என்னை தொட்டது யார்? உடனே அவங்க கூட இருந்தவங்க சொல்றாங்க, ஆண்டவரே இது என்ன காரியம் இது?
இத்தனை பேர் நெருக்கி கொண்டு வந்துட்டு இருக்காங்க, இத்தனை பேர் உங்களை அரவணைத்துக் கொண்டு வந்துட்டு இருக்காங்க, எங்க கை கால்கள்லாம் உங்க மேலதான பட்டுக்கிட்டு இருக்குது, பட்டுட்டு இருக்கிறவ என்னை தொட்டதை யாருன்னு கேட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லும் பொழுது மீண்டும் சொல்றார், என்னை தொட்டது யார் என்று கேட்கிறார். மீண்டும் திரும்பி பார்க்கும்போது அந்த ஸ்திரீ நடுங்கிக் கொண்டிருக்கார். நடுங்கிட்டு அவர் தனக்கு நடந்த எல்லா சம்பவத்தையும் அவர் சொல்றார். சொல்லி முடிச்ச பிறகு ஆண்டவர் என்ன சொன்னாருங்க, உன் பார்த்து மகளே உன் விசுவாசம் உன்னை குணமாக்கிடுச்சு. பிரைஸ் சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க, கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இன்னைக்கு உங்க விசுவாசம் உங்களை ரட்சிக்கும். எல்லாம் இருக்குது பிரதர், விசுவாசம் இல்லாமயே நாங்க இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், ஆனா குணமாகலையே. எல்லா விசுவாசம் இருக்கு, எங்களுக்கு எல்லாம் தெரியும், பைபிள்ல ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்த முடியும் எத்தனை வசனங்கள் சொல்றோம், எல்லாம் செய்வோம், ஆனா குணமாகலையே. அதுக்கு ரீசன் இருக்குது. இந்த கதையை தான் நமக்கு முக்கிய காரணம். இந்த கதையில பாருங்க, அநேகர் தொட்டு கொண்டு வந்திருந்தாங்க, அநேக மனிதர்களுடைய கைகள் இயேசுனால பட்டுட்டு தான் இருந்தது. ஆனா இந்த ஸ்திரீ தொட்டவுடன் அவர் சொல்றாரு, என்னை தொட்டது யாரு கேட்டா. அப்போ இந்த ஸ்திரீ தொட்டதுல வித்தியாசம் இருக்கு. பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. அப்ப தொட்டதுல ஒரு வித்தியாசம் இருக்கு. இன்னைக்கு எல்லாரும் ஜெபிச்சிட்டு இருக்கிறோம், எல்லாரும் கோயிலுக்கு போறோம், எல்லாம் பண்ணுறோம், ஆனா நீங்க ஜெபம் பண்றது ஒரு வித்தியாசம் இருக்கும். பிரைஸ் லார்ட். இன்னைக்கு உன் ஜெபத்துல ஒரு வித்தியாசம் இருந்தாதான் பரலோக ராஜ்யத்தை உங்களால் இழுத்துக்கொள்ள முடியும். உன்னுடைய விசுவாசத்துல ஒரு வித்தியாசம் காணப்படணும். அந்த ஸ்திரீயோடைய தொட்டதுல ஒரு வித்தியாசம் இருந்தது. அங்க அவர் தன்னைத்தானே ரட்சித்துக் கொண்டார். நல்லா தெரிஞ்சுக்கீங்க, அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, என்னிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டதை நான் உணர்ந்தேன். பதிகள் வசனத்தை, உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து போது பாருங்க. இப்போ நம்ம விசுவாசம் தொட்டோன்னு ஆண்டவர் தன்னுடைய வல்லமையை அனுப்பல. நல்லா நீங்க கவனிக்கணும். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி, கைகளை உயர்த்தி பாருங்க. இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து தன் வல்லமையை அனுப்பல, இயேசு கிறிஸ்துடைய வல்லமை புறப்பட்டதை அவரே அப்புறம் தான் உணர்ந்தார். அந்த ஸ்திரீயோடைய விசுவாசம் என்ன பண்ணிடுச்சு, வல்லமையை எடுத்துக்கிச்சு. இன்னைக்கு உன்னை எடுத்துக்கொள்ளுகிற ஆசீர்வாதத்தை தான் வச்சிருக்காரு தவிர நீ குடு குடுன்னு கேட்டுட்டு போயிட்டு இருக்காது, லிஸ்ட் போட்டுட்டு இருக்காது. ஒருத்தர் வீட்டுல பார்த்தேன், ஒரு பைபிளுக்குள்ள ஒரு லிஸ்ட் ஒண்ணு இருந்தது. அந்த லிஸ்ட படிச்சு பாத்தீங்கன்னா, இந்த மாசம் அது வேணும், அடுத்த மாசம் எங்க வீட்டுக்காரருக்கு சம்பளம் உயரணும், இதெல்லாம் ஒரு பெரிய லிஸ்ட். 16 போட்டு 17 18 எழுதாம இருக்குது. இது அவசியம் இல்லாத ஒரு காரியம். கர்த்தருக்குள்ள நீங்க இருந்தால், கர்த்தரை நீங்கள் ஒரு இருதயத்தின் ஆழத்தில் ஆராதித்தால், உங்களுடைய வேண்டுதல் விண்ணப்பங்கள் அதன் காலத்தில் நேர்த்தியாய் நடைபெறும் என்பதுதான் சந்தேகம் இல்லை. நீங்க தொடுகிற விதம் மட்டும்தான் வித்தியாசமா இருக்கணும். நீங்க தொடுதல் எல்லாரும் தொட்ட மாதிரி, எல்லாரும் போனோம் எல்லாரும் வந்தோம்னா கிடையாது. இன்னைக்கு பாருங்க, பல பேர் கூட்டத்தில் வந்திருப்பாங்க. சில கூட்டங்கள்ல பார்த்தா லட்சக்கணக்கான மக்கள் வந்திருப்பாங்க. ஆனா சாட்சிக்கு கூப்பிடும் பொழுது 10 பேர் வந்து சாட்சி சொல்லுவாங்க. ஏன்னா அந்த லட்சக்கணக்கான மக்கள்ல 10 பேர் தொட்டது வித்தியாசம். அந்த 10 பேர்ல நீ ஒருத்தரா இருக்கணுங்கிறத நான் விரும்புறேன். உங்களுடைய தொடுதல் இனிமேல் வித்தியாசமா இருக்கணும், உன்னுடைய அணுகுமுறை வித்தியாசமா இருக்கணும், கர்த்தருக்குள்ள போற விதம் வித்தியாசமா இருக்கணும். இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் சிறு வயசுல இருந்து பைபிளை படிக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு பைபிள்ல சில கருத்துக்களை சொல்லும் பொழுது ஆச்சரியப்படுகிற காரியமா இருக்கிறதுங்க. காரணம் என்னன்னா, அத்தனை நாள் படித்தது வேற, இன்னைக்கு தனிப்பட்ட முறையில படிக்கிற வித்தியாசங்கள் வேற. நீங்க வேதத்தை எடுக்கும் பொழுது அந்த வேதத்தை நீங்கள் வித்தியாசமா படிச்சு பாருங்க, கர்த்தர் உங்களோடு பேசுவார். ஏன்னா அந்த மகள் தொட்ட காரியங்கள் வித்தியாசமான தொடுதல். எல்லாரும் தொடுற மாதிரி தொடல, எல்லாரும் சும்மா அவருக்கு ஒரு பாதுகாப்பு தான் கொடுத்தாங்க. நான் கூட்டத்தோட கொஞ்சம் போனவனாட்டம் இருந்தாங்க. ஆனா அந்த ஸ்திரீ ஒருத்தி மாத்திரம்தான் அவன் தொடுதல ஒரு வித்தியாசம் இருந்தது. அவருடைய விசுவாசம் அவளை பலப்படுத்துச்சு. அந்த விசுவாசம் ஆண்டவருக்கே தெரியாம அவருக்கு இருந்த வல்லமை இழுத்துச்சு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆக இன்றையிலிருந்து உங்களுடைய ஜெபங்கள் வித்தியாசமாய் காணப்படும். அடுத்தது மூன்றாவதாக ஒருவரை குறித்து பார்ப்போம். லூக்கா புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து படிக்கும். பேஜ் நம்பர்
அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்துக் கொண்டு போனான். அதை கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். இப்ப மீண்டும் அந்த 1ஆம் வசனத்திலிருந்து பார்ப்போம். எந்த ஊருக்குள்ள இயேசு வந்தாருங்க? எரிகோக்குள்ள வந்தார். எரிகோன்னா என்னங்க அர்த்தம்? எரிகோக்கு ஒரு அர்த்தம் இருக்கு தெரியுங்களா? சாபம்னு அர்த்தம். எருசலேம்னு சொன்னாக்கா சமாதானம்னு அர்த்தம். சோ நம்முடைய வாழ்க்கை எருசலேமா மாறணுமா, எரிகோவா மாறணுமா? எருசலேமாய் மாறணும். உங்கள் நீங்க உன்னத பாட்டுல போனீங்கன்னா உங்க வாழ்க்கை குறித்து சொல்லுவார், நீங்க எருசலேமே எருசலேமே பாரு. சோ இங்க இயேசு கிறிஸ்து வந்த ஊரு எரிகோ பட்டணத்துக்குள்ள வரும் பொழுது அங்கேயும் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை சூழ்ந்து அநேக கூட்டங்கள் அவரை சூழ்ந்து வந்துட்டு இருக்குது. இப்ப அந்த ஊர்ல வரி வசூலிப்பவர், அவன் பேர் என்னங்க? சகேயு என்று பேர். அவனுடைய உருவ அமைப்பு வேதம் திட்டமும் தெளிவுமா சொல்லிடுச்சு. அவன் குள்ளனான மனிதன். அவன் இயேசு வருகிறதை காணக்கூடாதபடினாலே, அவனுக்கு எட்டி பார்க்க முடியாததுனால அவன் என்ன பண்ணி இருக்கிறான்? காட்டத்தி மரத்து மேல ஏறி இருக்கிறான். காட்டத்தி மரம்னு சொன்னா கசப்பான ஒரு மரம், மிகுந்த கசப்பு நிறைந்த ஒரு மரம், அடர்த்தி நிறைந்தது, உயரம் உள்ளது. இந்த காட்டத்தி மரத்து மேல ஏறணும்னா ஒவ்வொரு விழுதும் பாத்தீங்கன்னா சாதாரண மனிதர்களுக்கு நல்ல லாங் ஸ்டெப் வச்சாதான் மேல ஏற முடியும்னு சொல்லி நான் ஒரு புஸ்தகத்துல பிலோசபில படிச்சேன். அப்ப அந்த காட்டத்தி மரத்து மேல ஒரு குள்ளனா இருந்தவனுடைய கால் எடுத்து வைக்கிறதே ரொம்ப சிரமம். அவன் சிரமப்பட்டாவது நான் அந்த இயேசு யார் என்று நான் பார்க்க வேண்டும், அவர் எப்படிப்பட்டவரோ என்று நான் பார்க்க வேண்டும் என்று காட்டத்தி மரத்து மேல ஏறினான். ஏறி பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அந்த கூட்டத்தில் வந்தவர் மரத்துக்கு நேரா வந்து நின்று, அவர் சகேயுவே என்ன சொன்னாருங்க? கீழே இறங்கி வா. நல்லா தெரிஞ்சுங்க, கர்த்தர் உங்களுடைய பெயரை அறிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? ஏனென்றா அவருக்கு நல்லா தெரியும் உங்க பேரு. அவருக்கு பாருங்க, எரிகோ பட்டணத்துக்குள்ள வந்துட்டு சகேயு என்று ஒரு மனிதர், அத்தனை பேர் கூட்டம் நிக்குது, ரோட்ல வரிசையா நிக்கிறாங்க இயேசுவை பார்க்க. ஆனா எப்படிப்பட்டவரோடு பார்க்க உட்கார்ந்தா பாருங்க, அந்த ஒண்ணு மட்டும்தான் ஆண்டவருக்கு தெரிஞ்சது. மற்றவங்களை பத்தி அவருக்கு தெரியல. அவர் எப்படிப்பட்டவர்களோ பார்க்க முயற்சி எடுத்தான் பாருங்க. அந்த முயற்சி தான் இயேசு கிறிஸ்துவ அண்ணாந்து பார்க்கும்படியா வச்சது. அந்த பெரும்பாடியுள்ள ஸ்திரீ கிட்ட ஆண்டவரை திரும்பி பார்க்கும்படியா செய்தது. அந்த பிசாசு பிடித்த மகனுடைய தாயார் குனிந்து பார்க்கும்படியா செய்தது. சகேயுடைய செயல்கள் அவரை அண்ணாந்து பார்க்கும்படியா செய்தது. இன்னைக்கு உங்களுடைய செயல்கள் இயேசு கிறிஸ்துவ எப்படி திரும்பி பார்க்க வைக்க போறீங்க? அவரை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டுமோ தவிர அவர் கொடுப்பார் என்று காத்து கொண்டிருக்க வேண்டாம். சகேயு உடனே கீழே இறங்கி வா, உடனே கீழே இறங்கி வா அப்படின்னா, கர்த்தர் அந்த கீழே இறங்கி வா என்று சொன்ன வார்த்தையில அநேக அர்த்தங்கள் உண்டு. உன்னுடைய அகந்தையிலிருந்து கீழே இறங்கி வா, உன்னுடைய படிப்பு திமிரிலிருந்து கீழே இறங்கி வா, உன்னுடைய பண பேய் திமிரிலிருந்து இறங்கி வா, உனக்கு இருக்கிற கௌரவம், ஜாதி, இன பிரச்சனை என்ற அத்தனை அகந்தைக்குள்ள இருக்கிற உன்னுடைய சரீரம் முதல்ல கீழே இறங்கி வரணுங்கிறதுனாலதான் சகேயு கிட்ட சொன்னாரு, சகேயுவே நீ உடனே கீழே இறங்கி வா. அவன் இல்ல ஆண்டவரே நான் கூடையா இருக்கிறேன், மெதுவா வருவேன் அப்படின்னு தான் சொன்னானா பாருங்க. அவன் சீக்கிரமாய் இறங்கி இனி சந்தோஷமாய், நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஆண்டவர் உங்களை அழைக்கும் பொழுது நீங்க எப்படி வரணுங்க? அப்படியே மெதுவா வருதா? சர்ச்சு 8 மணிக்குன்னா எத்தனை மணிக்கு வரும்? 9:30 வருவோம். அப்பதான் சாமியார் சொல்லுவாரு, சென்று வாருங்கள் பூசை முடிந்தது. பாத்தீங்களா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உடனே கீழே இறங்கி வா. சகேயு கொஞ்சம் கூட தாமதிக்கல, உடனே இறங்கி வந்தான். எப்படி வந்தான்? சந்தோஷமா இறங்கி வந்தான். ஏன் கேட்டா, சகேயு ரொம்ப திமிர்வாதம் பிடித்தவன், பண வெறி பிடித்தவன்,
அவன் வரி வசூலிப்பவன், ஆட்களை அடித்து மிதித்து அவன் தேவையற்ற பணங்களை பறிக்கிறதுல சகேவி அந்த தேசத்துல எல்லாருடைய முறுமுறுப்புக்கு ஆளானவன். ஆண்டவர் அதனாலதான் சொன்னாரு, இப்பேற்பட்ட காரியத்திலிருந்து நீ கீழே இறங்கி வாங்க. அவன் உடனே கீழே இறங்கி வந்தா, உடனே அவன் ரட்சிப்புக்குள்ள வந்தா, உடனே நான் செய்த எல்லா காரியம் யாரிடத்திலாவது அதிகம் பெற்றிருந்தால் நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் சொல்லி போட்டு எல்லாவற்றையும் அவன் திருப்பி கொடுக்க அவன் உள்ளம் மாறினது. இன்னைக்கு நீங்க உங்களை விட்டு கொடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் உங்களுக்குள்ள பிரவேசிக்க முடியும். இன்னைக்கு இந்த 3 காரியங்களை நாம் பார்த்தோம். ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். முதல் ஸ்திரீ என்ன பண்ணா? முதல் ஸ்திரீ செய்த காரியம் என்னங்க? தன்னை தாழ்த்தினாள். எப்படியாகிலும் சொல்லி தன்னை தாழ்த்தி இயேசுவிடத்தில் நான் விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவள் தன்னை தாழ்த்தின விதம் இயேசுவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னைக்கு அநேக ஜனங்கள் ஆலயத்துல நம்ம தாழ்த்துகிறோம்னு சொல்லி போட்டு நம்முடைய சிந்தனை எல்லாம் எங்கேயோ போயிட்டு இருக்கோம். இப்ப நம்ம இங்க உட்கார்ந்து இருப்போம், நம்ம சிந்தனை எங்கேயோ போயிட்டு. இது தங்களை தாழ்த்துகிற காரியம் இல்ல. அவள் தாழ்த்தின விதத்தை நீங்க வீட்டுல போய் நல்லா தியானித்து பாருங்க. இரண்டாவது, பெரும்பாலுள்ள ஸ்திரீ என்ன செய்தார்? எப்படியாகிலும் அவருடைய வஸ்திரத்தை தொட வேண்டும் என்று அவள் எப்படியாகிலும் சொன்னா பாருங்க. அந்த எப்படியாகிலும் தான் கர்த்தரை திரும்பி பார்க்க முடியாது செய்தது. சகேயு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படியான மரத்துல ஏறினா பாருங்க. அதுதான் இயேசுவை அண்ணாந்து பார்க்கும்படியாக செய்தது. இன்னைக்கு உன்னையும் என்னையும் படைத்த அந்த சராசரங்களை உருவாக்கின தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்து நம்மளை படைத்த அவருடைய நோக்கம் ஏனோ தானோ என்று கிறிஸ்தவர்களாய் இருக்கும்படியா அல்ல, ஒரு ஆசக்தியான ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளாய் அல்ல. கர்த்தர் நம்ம பிள்ளைகளை கொண்டு இந்த ராஜ்யத்தில் அவரை ஆராதிக்கும்படியா நம்மளை தெரிந்து கொண்ட ஜனங்கள். இவர்கள் இப்படி முறுமுறுத்து கிடக்கிறார்களே என்பதுதான் இயேசு கிறிஸ்துவுடைய வருத்தமா தவிர உங்களை ஆசீர்வதிக்க அவருடைய கைகள் ஒரு நாளும் குறுகி போகவில்லை என்று வேதத்தில் தெளிவாஇருக்கிறார். நான் ஆசீர்வதிப்பேனே மாட்டோனோ என்று மல்கியா புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பது உறுதி. ஆனா நாம இந்த மாதிரி ஆராதனை கூட்டங்களில் வரும் பொழுது கர்த்தருக்கென்று ஆயத்தமாய் வந்து அவரை ஆராதிக்கிற வேளையில நல்ல கைகளை தட்டி ஆராதித்து பிள்ளைகளை வளர்க்கும் பொழுதே கர்த்தருக்கென்று வளர்த்து ஆராதிக்கிற பிள்ளைகளாய் கொள்ளுவார். பெற்றோர்கள் தான் பிள்ளைகளுடைய முகம் பார்க்கும் கண்ணாடி. நாம முதலாவது கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து செயல்படும் பொழுது நம்முடைய பிள்ளைகள் நம்மளை பார்த்து வளரும் பொழுது அதுகள் தன்னால வளரும், தன்னால கர்த்தருக்குள்ள வளரும். ஞாபகம் எப்பொழுதுமே கர்த்தருடைய வார்த்தைகளை பேசி அவரை தொடுவது எப்படி என்று வித்தியாசமான தொடுதலோடு உங்க வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்பது இந்த இயேசு ஜீவ வார்த்தை ஊழியத்தின் முக்கிய நோக்கமாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் வேதத்துக்குள்ள வரணுங்கிறதா என்னுடைய முக்கியமான ஒரு நோக்கமாக. ஆகவே இந்த இடத்துல உட்கார்ந்து நீங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில தொடுகிற காரியம் வித்தியாசமாக இருக்கிறது. ஒரு விஷயம் எல்லாம் எழுந்து நிற்போமா? ஆண்டவரே, இதுவரை நான் தொட்ட விதம், இதுவரை நான் எழுந்த விதம், இதுவரை நான் நிமிர்ந்து பார்த்த விதங்கள் ஏறாய் இருக்கலாம். ஆண்டவரே, அதற்கு என்னுடைய ஜெபங்கள் பதில் கொடுக்காம போயிருக்கலாம். கர்த்தர் தாமே இந்த நாளிலே என்னை மாற்றும்படியா, என் பிள்ளைகளை மாற்றும்படியா ஒரு விசை ஆண்டவரே என்னை தாழ்த்துகிறேன். உன்னுடைய இருதயத்தை தாழ்த்து பார்க்கலாம், கர்த்தருக்குள்ள தாழ்த்துங்க பார்க்கலாம். கர்த்தர் உன்னை மேன்மையான காரியங்களை நடத்த போகலாம். இன்னைக்கு உனக்குள்ள நடத்த போற மகா பெரிய ஒரு காரியம் உண்டு. இருதயத்தில் ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். கர்த்தரை துதிங்க, தேவனிடத்தில் மன்னிப்பு கேளுங்க பார்க்கலாம். மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, இதுவரை என்னை தாழ்த்தாமல் உம்மிடத்தில் நான் நடந்த விதங்கள் உமக்கு பிரியமில்லாமல் இருந்திருந்தா ஒரு விசை ஆண்டவரே என்னை மன்னியும் 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 மன்னியும். குற்ற குறைகளை மன்னிங்க, பாவங்களை மன்னிங்க, நீர்நிலைகளை மன்னிங்க மன்னிங்க. ஆண்டவரே, மன்னியும் 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 மன்னியும். ஆண்டவரே, இப்பொழுதே ஆண்டவரே உம்மை நாங்கள் எப்படிப்பட்டவரோ என்று இந்த நாளில் நாங்கள் பார்க்க வேண்டும். இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற விதம், கர்த்தருடைய பிரசன்னத்தை நாங்கள் பார்க்கணும். உன் உள்ளத்தை விட்டு கொடுப்பாங்க. கர்த்தர் சரீரத்தை விட்டுக்கலாம். கண்களை மூடுங்க, கண்களை மூடுங்க, எல்லாம் கண்களை மூடி ஒரு விஷயம் தியானத்துக்குள்ள கொண்டு வா. யாரையும் வேடிக்கை பார்க்காதே. கர்த்தர் உன்னுடைய சரீரத்துக்குள்ள அவர் பிரவேசிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் கூட அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீயை போல நாங்கள் சுகமடைய வேண்டும் என்றார். அப்பா தேவி, அப்பா ஹல்லேலூயா. சகையை போல நாங்கள் மனம் திரும்ப வேண்டும் ஆண்டவரே. அப்பா பேய் பிடித்த அந்த பிசாசு பிடித்த அந்த ஸ்திரீயோடைய தாயை போல இப்பொழுது நாங்கள் வீட்டுக்கு போகும் பொழுது எங்கள் வீடு விடுதலை பெற்றிருக்கோம் ஆண்டவரே. என் கணவனின் பிள்ளைகளா விடுதலை பெற்றிருக்கோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. எல்லாமே கண்களை மூடி கைகளை உயர்த்தி அப்படியே தேவனிடத்தில் ஆராதிப்போம். அப்படியே
உலகத்தையே மெய் மறந்து உங்களை விட்டு கொடுத்து யாரும் உங்க படிப்பு உங்க உத்தியோகம் எல்லாத்தையும் ஒரு மூலையில வச்சிருக்க. அதெல்லாம் ஒண்ணுத்துக்கும் உதவாது. அதெல்லாம் வேணா உங்க உலக சம்பாதனைக்கு உதவலாம். ஆனா உன்னுடைய கட்டுகளிலிருந்தும் பின்னி சூனியத்திலிருந்தும் மந்திர தந்திரங்களில் உன்னை விடுதலை ஆக்கணுமா? அதுக்கு உன் படிப்பு ஞானம் போராது. கர்த்தருடைய ஞானமே அதை செய்யும். உன் பிள்ளை உயிரடைய வேண்டுமா? உனக்கு ஜீவன் வேண்டுமா? உன் வியாதி படுக்கை விலக வேண்டுமா? உன் படிப்பு அதை செய்யாது. உன் படிப்பு உலக ஞானம் அதை செய்யாது. தேவ ஞானம் அதை செய்யும். அந்த தேவ ஞானத்தை பெற்றுக்கொள்ள நேரம் தான் இது. தேவ ஞானத்தை பெற்றுக்கொள்கிற ஞானம். ஐயோ, என் பெண்ணுகளுக்கு படிப்பே வரமாட்டேங்குது, என் பெண்ணையுடைய திருமணத்துக்கு பொருளாதாரம் தேவையா இருக்குது, என்னுடைய பாடுகளுக்கு அது போதாதே நினைக்கிறியா? உன் படிப்பு அதை கொண்டு வராது. இந்த உலக ஞானம் கொடுக்காது. இந்த உலக ஞானம் உனக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுக்கலாம். உன்னுடைய சகலத்தையும் அது பரிபூர்ணப்படுத்த முடியாது. தேவ ஞானம் மட்டுமே உனக்கு தேவைப்படும். அந்த தேவ ஞானம் பெற்றுக்கொள்கிற நேரம் தான் இது. எல்லா கண்களை மூடி உன்னை விட்டுக் கொடு. இந்த மீட்டிங் அப்புறம் உன்னுடைய வாழ்க்கை முற்றிலுமாய் மாறப்போகிறது. முற்றிலுமாய் மாறப்போகிறது. நீ வீட்டுக்கு போகும் பொழுது உன் வாழ்க்கை மாற்றப்பட்டு இருக்கும். உன் வாழ்க்கை புரட்ட போட்டுப்பட்டு இருக்கும். ஓ, உன் பிள்ளைகள் இனி வளருகிற விதமே விதமாக இருக்கு. ஓ ரமா ஷரரா, ஓ உன்னுடைய பிடித்திருக்கிற எல்லா அசுத்தங்கள் உன்னை விட்டு விலகிற நேரம் வந்தாச்சு. ஓ ஆகாதது எதுவும் இல்லை, உமாலானது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உமாலானது எதுவும் இல்லை. அகிலம் மனிதரையும் கொண்டாக்கி ஆளுகின்றே, அகிலம் மனிதரையும் கொண்டாக்கி ஆளுகின்றே. ஆகாதது எதுவும் இல்லை, உமாலானது எதுவும் இல்லை. எல்லாம் சொல்லுமா? ஆகாதது எதுவும் இல்லை, உள்ளப்பின் ஆழத்தில் கைகளை தண்ணி ஆராதிகளை செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. சொல்லுவே உமாலாகும் எல்லாமாகும். சொல்லுவே உமாலாகும் எல்லாமாகும். ஓ உமாலாகும் எல்லாமாகும். ஓ உமாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உமாலானது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உமாலானது எதுவும் இல்லை. அலங்கார வாசலிலே அலங்கோல முடவ நட்டு நடந்தானே இயேசு நாமத்தில். சொல்லுங்க. அலங்கார வாசலிலே அலங்கோல முடவ நட்டு நடந்தானே இயேசு நாமத்தில். உமாலாகும் எல்லாமாகும். உமாலாகும் இயேசுவே எல்லாமாகும். சொல்லுவே உமாலாகும் எல்லாமாகும். உமாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது இயேசுவே ஆகாதது எதுவும் இல்லை. ஹல்லேலூயா. கண்களை மூடி ஒரு விசை அவருடைய பிரசனத்துக்குள்ள அப்படியே ஒப்புக்கொடு. ஒப்புக்கொடு. ஏதோ ஒரு மாற்றம் உனக்குள்ள நடந்துகிட்டே இருக்கு. ஏதோ ஒரு மாற்றம். கர்த்தர் அவருக்கு பிரியமான காரியத்தை சரீரத்தில் செஞ்சு கொண்டு இருக்கார். இன்றைக்கு மகட்டு கர்ப்பங்கள் திறக்கப்படுது. எல்லா மகட்டு கர்ப்பங்கள் திறக்கப்படுது. வியாதிகள் விலகி கொண்டிருக்கிறது. ஓ, நாங்கள் அதை உணர்கிறோம். கர்த்தருடைய பிரசனம் மத்தியில அசைவாடு கொண்டிருக்குது. சரீரத்திற்கு வியாதிகள் சுகர் நார்மல் அடைகிறது. இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா. எல்லா பிரஷர் நார்மல் அடைகிறது. எல்லா சுகர் நார்மல் அடைகிறது. இப்பொழுது வியாதி படுக்கை மாறி போகிறது. எல்லா நரம்பு மண்டலங்கள் எல்லாம் சரிப்படுகிறது. ஓரமா கதவரா துதி 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 துதி. எல்லா பிசாசின் கட்டுகளுக்கு இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். இப்பொழுது சளைத்து விட்டு விழுந்து போவதை எச்சரிக்கிறேன்.
எல்லா எல்லைகள் இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்தமாக்கப்படுவதாக. எப்பொழுது ஒவ்வொரு சரீரம் விடுதலையாக முடியாது நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம். இயேசு 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 எல்லாம் கரங்களை தட்டி ஆடுறீங்க. ஓ ரபா சதல ரபா ரபா ரபா. ஓ ஹalleluya ஹalleluya. ஓ உமான கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஓ ஹalleluya. கணவன் மனைவிக்குள்ள பிரிவினையை கொண்டு வந்த அசுத்தங்கள் இயேசுவின் நாமத்தில் பாய்ந்து நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம். ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. உற்சாகமா உற்சாகமா உற்சாகமா. ஓ ஆண்டவரே நன்றி 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 ஆண்டவரே. உம்முடைய விடுதலைக்காய் நன்றி, உம்முடைய அசைவாடுதலுக்காய் நன்றி. எப்பொழுது எல்லா அசுத்தங்கள் விலகி போ 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 போ. இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது எல்லா 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 கட்டுகள், எல்லா கடன் பாரங்கள் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது இப்பொழுது விடுதலை உண்டாது 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 உண்டாது. வியாபாரத்தில் எல்லா தடைகள் உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா செழிப்புகளை கட்டவிழ்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். எல்லா தரித்திரங்களை கட்டி அமரப்படுத்துகிறார். ஓ ராமா பொருளாதார செழிப்பு உண்டாக முடியாது. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தாவே தேவரே, நீ செய்கிற அற்புதங்களுக்காய் நன்றியாக, நீ செய்கிற எல்லா வித்தியாசமான காரியங்களுக்காக அந்த நாளில் எங்களோடு எங்கள் மத்தியிலே நீர் வந்து இறங்கின தயவுக்காய் நன்றியாக, ஒவ்வொருவரையும் தொட்டதற்காய் ஸ்தோத்திரம். எல்லாம் நன்றி சொல்லுங்க. நன்றி நன்றி.